ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, டக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து அன்னியன் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, எப்படி இந்த அம்பி வந்து அன்னியனாவும் ரெமோவாவும் மாறுறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் கிடச்சிச்சு. சரி, ஏன் நம்ம இதுவே ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிசீஸோட பேர் என்னன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்ம நிறைய கதைகள்லையும் நிறைய இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்து தான் ஒருவேளை இப்படி ஒரு டிசீஸ் இருக்குதா அப்படின்ற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எப்படி வந்துச்சு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதை குணப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த ஒரு டிஸார்டர்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சந்திக்கிற என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதை பற்றியும், அப்புறம் இதை பற்றி பேஸ் பண்ணி மூவி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த மூவியில் எந்த அளவுக்கு அவங்கள உண்மையை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். ஆக்சுவலி இது உண்மையான பேர் என்ன அப்படின்னா, 1994 இது வந்து டிஐடி அப்படின்ற, அதாவது டிஐடி அப்படின்னா டிசோசிட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1994 எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து இந்த பேர் வந்து வச்சாங்க. இதை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு சிவியரான கண்டிஷன் டிஐடி அப்படிங்கிற ஒரு நோய். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள வேற ஒரு ஐடென்டிட்டி இருக்குங்க. அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அதாவது அவங்களோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியவே அது சேஞ்ச் பண்ணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, தான் யாரு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு கூட அது மாற்றும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, பேய் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அறியாமையே சில விஷயங்கள் நடக்கும்ல. இந்த சாமி ஆடுறவங்க இப்படிங்கிற பேய் பிடிச்ச இந்த சாமி ஆடுறது கூட இந்த ஒரு கண்டிஷனில் தான் வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னா, ஆல்டர்னு சொல்லலாம். இந்த ஆல்டர் வந்து ஒரு மைண்டுக்குள்ள 10லேருந்து 100 ஆல்டர் வரை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. இந்த ஆல்டர் எல்லாமே தனக்குன்னு ஒரு தனித்தனி மேனரிசம், தனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், தனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியோட வாழுமாமா. யோசிச்சு பாருங்க, எனக்குள்ள இப்போ ஒரு ஆல்டர் புதுச்சு, திடீர்னு வந்து அன்னியனை வந்து அம்பியா மாறினோன்னே அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஆக்டிவிட்டி சுத்தமாக மாறிடும்ல. திடீர்னு வந்து ரெமோவா மாறிடுவார், அப்படியே அவர் வேற ஒரு ஆளாக மாறிடுவார். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பையனுக்குள்ள ஒரு பொண்ணோட ஆல்டரும், ஒரு பையனுக்குள்ள ஒரு குட்டி பையனோட ஒரு சின்ன வயசு குழந்தையோட ஆல்டரும் கூட இருக்கும். இந்த டிஸார்டரை பேஸ் பண்ணி 1977 சைபிள் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதை படித்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த புக்கு படித்தனால தான் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்றத உலகம் பூரா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எதனால வருது, ஸோ வந்ததுக்கப்புறம் ஏன் ஒரு பர்சனாலிட்டிலேருந்து வேற ஒரு பர்சனாலிட்டியா அது மாற்றுது, ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் தெளிவான பதில் இன்னும் ஒன்றும் கிடைக்கலைங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட வந்து கேட்டதுலேருந்து கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, 90% வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு ஏற்பட்ட அப்யூஸ், அப்புறம் அவங்களுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம், அதிர்ச்சினால தான் இந்த ஒரு டிசீஸ் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக தெரியல எப்படி இது உருவாகுது அப்படின்ட்டு. பட் இதனால தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பில் வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டைம் இதில் நம்ம பாதிச்சிட்டோம் அப்படின்னா புது ஆல்டர் வந்து உருவாகிட்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உருவாகுது, ஏன் உருவாகினதுக்கப்புறம் அவங்களோட பர்சனாலிட்டி ஏன் சேஞ்ச் பண்ணுது, ட்ரிகர் பண்ணி ஏன் அது வேற ஒரு பர்சனாலிட்டியை மாற்றுது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல், இது முக்கியமாக அது தாக்குறது வந்து யாருக்கு அப்படின்னா, ஒரு 9 வயசு குழந்தைக்கு தான் அது தாக்குது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும் போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஆல்டர் வந்து உருவாகி அதை தடுக்கிறதுனால தான் புது ஆல்டராக உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க சாப்பிடுவாங்கள டேஸ்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டும் மாறிடும். அவங்களோட டேஸ்ட்டு, பிடிச்ச சாங்கு, ஒவ்வொரு விஷயமும் அவங்களோட பர்சனாலிட்டி மொத்தமாகவே சேஞ்ச் ஆகும். அதாவது ஒருத்தனை நான் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி இப்படி தான் என்னோட ஃப்ரெண்டாக பார்த்துருக்கிறேன், அவனோட பிஹேவியர்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா, திடீர்னு வந்து அவனுக்கு ஒரு பேய் பிடிச்சிட்டு அவன் வேற ஆள் உடம்புல பூந்துட்டா எப்படி இருக்கும், அவன் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தனை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும், ஒரு புதுசாக ஒருத்தனை பார்க்குற போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமாம்மா இந்த பர்சனாலிட்டி உள்ளே வர்றப்ப. ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக மெமரி லாஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதும்,
இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு புது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிடுவாங்க. அந்த பழைய ஞாபகம்லாம் அவங்க வராது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கான மெடிசனை வந்து இன்னும் வந்து தயார் பண்ணல. இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா தெரப்பி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக உண்மையில க்யூர் பண்ண முடியாது. இதுக்கான ப்ராசஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் யாராலையும் முடியல. மேபி ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்கலாம். இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு 70% வந்து சாகணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒருத்தனால சும்மாவே இருக்க முடியல, ஏதோ மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் சூசைட் பண்ணுற நிலைமை கூட இது போகும். நம்ம இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம அக்கறையோட ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை வளர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழந்தைய எப்படி பார்த்துப்போம், ஒரு குழந்தை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அவங்கள பாதுகாப்பாக பார்க்கணும். முடிஞ்சளவு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எந்த அளவுக்கு பொறுமை அப்படின்னா கடல் அளவு பொறுமையாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இருக்கையில் முக்கியமான சிறந்த மருந்து என்ன அப்படின்னா நம்ம அன்பு காட்டுறது தான் இருக்குது. இதை விட பெரிய மருந்து என்ன கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்கவங்கள விட நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கே சில டைம் தோணும். ஏன்னா நான் ஒரு சில நேரத்தில் வந்து நல்லா பேசுவேன், சில டைம் வந்து மொத்தமே பேச மாட்டேன், சைலண்டாக மாறிடுவேன்னா ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எதுவும் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தோணும். ஆக்சுவலி எல்லாமே நம்மளோட ட்ரீம். இது வந்து உலகத்தில் 99% யாருக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. யாருக்காவது அதிசயமாக 6வது விரல் பிறக்கும் தெரியுமா, அந்த மாதிரி உலகத்தில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ அவங்கள நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்பால் தான் ட்ரீட் பண்ண முடியும். அதுதான் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாரும்.